அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். மெய்யாகவே கடவுளுடைய திட்டத்தில் இருக்கக்கூடியதான நபர்கள். அப்போ உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். இந்த உலகத்தில் ஒரு உயர் அதிகாரி ஒரு மனிதனை பிடிச்சிருச்சு, அவனை தனக்காக தெரிந்துக்கிட்டாரு அப்படின்னா, அவன் அந்த அதிகாரி தனக்கு உட்பட்ட அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவனை எவ்வளவுக்கு எவ்வளோ உயர்த்தணுமோ அவரால் உயர்த்த முடியும் என்றால், உலகளாவிய ஒரு மாபெரும் திட்டத்தை உள்ளடக்கினவர் கடவுள். அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் உங்களை தெரிந்துக்கிட்டாரா? மனுஷன் போய் கடவுளை தெரிந்தெடுக்கிறதல்ல, கடவுள்தான் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்க வேண்டும். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தான் நீங்கள். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில வியாதிகள் இருக்குது, ஒரு சில நெருக்கடிகள் இருக்குது. இதை கண்டு 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 நீங்கள் பயந்து ஒரு விதமாக இருக்கிறீர்கள். ஏன் நான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டேன்? எதுக்கு நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே? எனக்கு வந்த கஷ்டத்தை போல் யாருக்குமே இந்த கஷ்டம் இல்லை என்று சுற்றி முற்றிலும் பார்த்துட்டு விரக்தி அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட விரக்தியின் நிலையில் இருக்கிற உங்களோடு தான் கடவுளுடைய தூது வந்து சேருகிறது. மகனே, மகளே, நீ புலம்பாத, நான் உன்னை தெரிந்து வச்சிருக்கிறேன். நீ எனக்காக பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை. நீ புலம்புகிற வேதனை அடைகிற காரணம் என்னன்னா, நீ உனக்கான ஒரு வழியை அடைய வேண்டும் என்று சொல்லி நீயே போட்ட ஒரு திட்டத்துக்குள்ள உன்னை உள்ளடக்கி கொண்டு வாழ்கிற. அதை விட்டு விட்டு வெளியில் வா. நான் உனக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறேன், அதை என் மூலமாக நீ தெரிந்து கொள். அந்த வாழ்க்கை உனக்கு நிலைச்சு நிற்கும் என்று இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் புலம்ப வேண்டிய, கண்ணீர் சிந்த வேண்டிய நபரல்ல. அதற்கான நேரமும் இதுவல்ல. என்னதான் செய்யணும் என்று கேட்குறீங்களா? உங்களை படைத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் நல்ல வழியாக, நல்ல பாதையாக உங்களுக்கு அவர் இருக்கிறாரே. இரு கரம் நீட்டி உங்களை வரவேற்கிறாரே. ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் 2 கரங்களை உயர்த்தி, என் வாழ்வை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்வை நான் நடத்த அல்ல, என் வாழ்வை நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சரணடையும் பட்சத்தில் உங்களுடைய முழு வாழ்வையும் அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். அந்த வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும், மிக மிக ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்வை நீங்கள் அடைந்து வெற்றியை கழிப்பீர்கள், வெற்றியை அனுபவிப்பீர்கள். அப்படிப்பட்ட நல்வாழ்வுக்காக உங்களை 2 கரம் நீட்டி ஆண்டவர் அழைக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் நீர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர். எங்களுக்கென்று நீர் இந்த பூமியில் பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் புரிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அதை அறிந்து கொள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களுக்கான திட்டத்தை ஆண்டவரே நீர் அறிவித்து அந்த பாதையில் எங்களை நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வும் அப்படி இருக்கட்டும். நீர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அந்த திட்டங்களும் அந்த மேன்மையும் அடைவார்களாக. உம்முடைய ஆலோசனைக்கு கட்டுப்படுவார்களாக. எல்லாருடைய வாழ்வும் சிறந்திருப்பதாக, நன்மை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.